Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா boats and streams. So it is one of the easiest and important topic னே சொல்லலாம். So boats and streamsல இந்த 4 ஃபார்முலா, அந்த 4 மெயின் 4 டேர்மோட மீனிங் தெரிஞ்சுக்கணும். லைக் கொஸ்டின்ல எப்ப இருந்தாலும் இப்படி தான் கேட்பாங்க. லைக் ஃபைண்ட் த அப்ஸ்ட்ரீம் ஆர் ஃபைண்ட் டவுன்ஸ்ட்ரீம், ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த போட், இப்படி தான் கேட்பாங்க. ஸோ அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னன்னா, லைக் போட் ஸ்பீட், ஒரு போட்டு ஒரு ஸ்பீட்ல போகுது. இப்போ இந்த போட் இங்க இருக்கிற இந்த பிக்சர் இருக்குல்ல, ஸோ இந்த போட் ஒரு லெஃப்ட் டைரக்ஷன்ல போகுது இந்த சைட்ல. அண்ட் ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து ஆப்போசிட்ல இருக்கு. ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா ரிவர் ஸ்பீட், ஸோ அது ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ போட் ஸ்பீடும் ரிவர் ஸ்பீடும் ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா அதை தான் அப்ஸ்ட்ரீம்னு சொல்றோம். ஸோ ஏன் இங்க நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்க ஒரு சைடு போடுறீங்க, ஸ்ட்ரீம் ஒரு சைடு உங்களை வேற சைட்ல தள்ளுது. ஸோ கண்டிப்பா உங்களோட ஸ்பீட் கம்மியாகும். ஸோ அதனாலதான் நெகட்டிவ் சைன் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்ஸ்ட்ரீம்னா போட் ஸ்பீட் மைனஸ் ஸ்ட்ரீம் ஸ்பீட், ஏன்னா உங்களோட ஸ்பீட் குறையும் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆப்போசிட்ல வரனால. டவுன் ஸ்ட்ரீம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அலாங் த ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். வை? பிகாஸ் போட்டும் ஒரே ஸ்பீட்ல போகும், ஸ்ட்ரீமும் ஒரே ஸ்பீட்ல தான் இருக்கும், லைக் ஒரே டிரெக்ஷன்ல தான் இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஸ்பீடும் இந்த சைடு தான் இருக்கும், வேவ்ஸும் இந்த சைடு தான் இருக்கும், நீங்க போட் டிரெக்ஷனும் இந்த சைடு தான் இருக்கும். ஸோ அப்சல்யூட்லி நீங்க போற வேகமும் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் ஒரே மாதிரி இருக்கிறனால கண்டிப்பா உங்க ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆதான் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. ஸோ அந்த காரணத்தால பிளஸ் போட்டிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு குழப்புச்சுன்னா இந்த மீனிங்ஸ் எல்லாம் விட்டுருங்க. அப்ஸ்ட்ரீம்னா நம்ம யூஸ்வலா அப்னா பாசிட்டிவ், பிளஸ் அப்படின்னு நினைப்போம். பட் இங்க அப்படியே ஆப்போசிட். அப்னா மைனஸ், டவுன்னா பிளஸ். அப்னா மைனஸ், டவுன் ஸ்ட்ரீம்னா பிளஸ். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் போட் ஸ்பீடோட ஃபார்முலா என்னன்னா, ரெண்டையுமே ஆட் பண்ணி டிவைடட் பை 2. டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. ஸோ அப்ஸ்ட்ரீம்னு கொஸ்டின்ல டிரெக்டா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம் அப்படி கொடுப்பாங்க. அண்ட் டவுன் ஸ்ட்ரீமும் டைரக்டாவும் கொடுக்கலாம், இல்லாட்டி அலாங் த ஸ்ட்ரீம் அப்படின்னு இந்த கீவேர்ட் இருக்கும். அண்ட் போட் ஸ்பீடுன்னு கேட்பாங்க, இல்லாட்டி ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் போட் அப்படியும் கேட்பாங்க, இல்லாட்டி ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் மேன். ஸோ மேனுன்னு கேட்டாலும் யாரு, அந்த போட்ல தான் அந்த மேன் இருக்காரு. ஸோ அந்த போட் ஸ்பீட்னாலும் மேன் ஸ்பீட்னாலும் இல்லை ஏதாவது ஸ்விம்மர் ஸ்பீடு அப்படின்னா வந்து உங்களுக்கு போட் ஸ்பீட் தான் மீனிங். ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு அப்போ அவங்க வெலாசிட்டி ஆஃப் கரண்ட்னு கொடுப்பாங்க, CURRENT. கரண்ட்னாலும் இல்லை ரிவர் ஸ்பீட்னாலும் ஸ்ட்ரீம் ஸ்பீட்னாலும் எல்லாமே ஒன்று தான். ஸோ அந்த டைம்ல யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட் டைப் என்னன்னா, கொஸ்டின்ல இந்த 2 கீவேர்ட் கொடுத்துருப்பாங்க, how far இல்லாட்டி distance between the two places அப்படின்னு. ஸோ கொஸ்டின்ல கிவன் டேட்டா என்ன இருக்கும்னா, போட் ஸ்பீடும் கொடுத்துருவாங்க, ஸ்ட்ரீம் ஸ்பீடும் கொடுத்துருவாங்க, ரெண்டையுமே கவர் பண்ணி, அதாவது அப்ஸ்ட்ரீமும் டவுன் ஸ்ட்ரீமையும் சேர்த்து கவர் பண்ண டைமிங்கும் கொடுத்துருவாங்க. அண்ட் they will be asking us to find how far the place அல்லாட்டி distance between two places A and B அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த 2 கீவேர்ட் மெயின். இது இருந்தாலே நம்ம இப்போ பார்க்க போறது அப்ரோச். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிவன் டேட்டாவை வச்சு நம்ம அப்ஸ்ட்ரீமையும் டவுன் ஸ்ட்ரீமையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி டைப்ல பாருங்க இந்த கொஸ்டினை, a man can row at 5 km/h in still water. ஸோ ஒரு மேனோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, which is nothing but boat speed. ஸோ boat speed வந்து 5. and then if the velocity of current is 1 km/h, அப்ப இது என்னது, ரிவர் ஸ்பீட் வந்து 1. and it takes 1 hour to row a place and come back. ஸோ போயிட்டு வர்றதுக்கு அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் கவர் பண்றது என்ன நேரம், ஸோ 1 hourனு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன இருக்கு, போட் ஸ்பீட், ஸ்ட்ரீம் ஸ்பீட் அண்ட் டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கணும். அப்ஸ்ட்ரீமோட ஃபார்முலா என்ன, போட் ஸ்பீடையும் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் மைனஸ் பண்ணணும். ஸோ 5 - 1 4. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வாட் இஸ் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட், 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். 5 + 1 6. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் கண்டுபிடிச்சாச்சு, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, டைம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். T = D/S. ஏன் இப்படி 2 தடவை எடுத்திருக்கோம், ஸோ ஒரு ஸ்பீட் வந்து அப்ஸ்ட்ரீம்க்கும் இன்னொரு ஸ்பீட் வந்து டவுன் ஸ்ட்ரீம்க்கும். ஸோ அதனால தான் நம்ம இப்படி எடுத்திருக்கோம். ஸோ T = D/S + D/S. ஸோ நம்மளுக்கு டைம் தெரிஞ்சிச்சு 1 hour
ஸோ 1 போட்டாச்சு. டிஸ்டன்ஸ் தெரியாது, ஹவு ஃபார்னால என்னது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ எக்ஸ். ஸோ வந்து நீங்கள் எப்படினாலும் எழுதிக்கலாம், x/4 ஃபஸ்ட்டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை போட்டுக்கலாம், இல்லாட்டி ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை போட்டுக்கலாம், அது உங்கள் விஷ் தான். ஸோ x/6 ப்ளஸ் x/4. ஸோ தென் நம்ம நார்மலாக எல்சிஎம் எடுக்கிறோம். 6க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கும் போது 12 வருது. அண்ட் தென் நியூமரேட்டரில் யூல் பி கெட்டிங் 2x ப்ளஸ் 3x. ஸோ இந்த 12 இந்த சைட் போகுது. 12 is equal to 5x. தென் as usual x is equal to 12/5. சால்வ் பண்ணிங்கன்னா 2.4 கிலோமீட்டர் கிடைக்குது. ஸோ கொஸ்டினில் இந்த 2 கீவேர்ட் பார்த்தீங்கனாலே உங்களோட அப்ரோச் என்னவா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா வச்சு 2 ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் இந்த டைம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் அ போட் விச் மூவ்ஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் 6 km/h. ஸோ போட் ஸ்பீட் என்ன கொடுத்துட்டாங்க, 6 km கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் இஃப் த வாட்டர் ரன்ஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் அபவுட் 4 km/h. அப்போ இது என்னது வாட்டர் ஸ்பீட், அப்போனா என்னது ஸ்ட்ரீம் ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. தென் the boat requires 3 hours to reach a certain place and return. ஸோ போயிட்டு வர்றதுக்கு சேர்த்தே அது 3 hours எடுத்திருக்கு. இங்க என்ன கேட்டிருக்காங்க, calculate the distance between that place and boat's initial position கேட்டிருக்காங்க. ஸோ இங்க நம்ம பார்க்க வேண்டிய கீவேர்ட் என்னது, distance between the 2 places கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம given டேட்டா வச்சு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் கண்டுபிடிக்கணும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன வரும், ரெண்டையுமே ஆட் பண்ணணும். தட் இஸ் 6 + 4 10 பண்ணியாச்சு. தென் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். 6 - 4 என்னது 2. தென் டைம் ஃபார்முலால அப்ளை பண்ணணும். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் பிளஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அதில் அஸ் யூஷுவல் லாஸ்ட் சம் மாதிரியே போட்டோம்னா வில் பி கெட்டிங் x is equal to 5 km. ஸோ அப்ரோச் வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த 2 ஸ்டெப்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிச்சிட்டு டைம் ஃபார்முலால அப்ளை பண்ணணும். ஒருவேளை இங்க 3 hours அப்படி கொடுக்காம லைக் மினிட்ஸ்ல கொடுப்பாங்க, 90 minutes இல்ல 45 minutes அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹாவ் டு கன்வெர்ட் தட் மினிட்ஸ் இன்டு ஹார். ஸோ ஹாரா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், இப்போ 90 minutes கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து டிவைடட் பை 60 பண்ணணும். ஸோ அதான் ஹாரா மாத்துறதுக்கு யூ ஹாவ் டு டிவைடட் பை 60. ஸோ டூ இட் யுவர் செல்ஃப் சம்ஸ் பாருங்க, அதே நம்ம பண்ண மாதிரி தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ டைப் 3க்கு போகலாம். ஸோ டைப் 3ல எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, ஸோ நம்மளுக்கு என்ன கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் போட்டுன்னு இருக்கும், இல்லாட்டி ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் இப்படி தான் கேட்பாங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் போட் அப்படி கேட்டால் கிவன் டேட்டாஸ் என்னென்ன இருக்கும்னா இதாக இருக்கும். ஒன்று ஸ்ட்ரீம் ஸ்பீட் கொஷனில் இருக்கும், அதாவது இந்த 3 டேட்டாஸும் இருக்கும். ஸ்ட்ரீம் ஸ்பீட் இருக்கும், டைம் இருக்கும், அண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லாட்டி ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் நம்மளுக்கு கேட்டிருந்தா கொஷனில் என்னென்ன இருக்கும்னா போட் ஸ்பீட் இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ரீமும் டவுன் ஸ்ட்ரீமையும் கவர் பண்ண அந்த டைமிங் இருக்கும், அண்ட் தென் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ கொஷனுக்கு போகலாம். A motorboat whose speed is 15 km/h in still water goes 30 km downstream and comes back in a total of 4 hours 30 minutes. The speed of the stream is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ போட் ஸ்பீட் இருக்கா, ஸோ போட் ஸ்பீட் இருக்கு என்னது 15 km/h. ஸோ அதை நோட் பண்ணியாச்சு. டிஸ்டன்ஸ் இருக்கா, அதுவும் இருக்கு 30 km/h, 30 கிலோமீட்டர், அதையும் எழுதியாச்சு. தென் டைமிங் என்ன கொடுத்துருக்காங்க, 4 hours 30 minutes. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மினிட்ஸாக இருந்தால் ஹாருக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ 30/60 4 + 1/2 உங்களுக்கு 9/2 கிடைக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் டைப் அப்ரோச் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா போயிட்டு வந்திருக்கு, அதாவது டவுன் ஸ்ட்ரீமும் அப் ஸ்ட்ரீமையும் கவர் பண்ண டைமிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோலாக வந்து நம்ம டீனே எடுத்துக்கலாம். T is equal to D by downstream speed plus distance by upstream speed. ஓகேயா? ஸோ downstream speed ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், என்னது boat speed plus stream speed. upstream speedோட ஃபார்முலா என்னது boat speed minus stream speed. ஸோ உங்களுக்கு boat speed கொஷன்லேயே கொடுத்தாச்சு 15, stream speed தான் கேட்டிருக்காங்க, அது நம்மளுக்கு தெரியாது, அதனால x. ஸோ boat speed என்ன, boat speed வந்து 15 plus x. இங்கே upstream speed என்ன வரும், boat speed minus stream speedனால 15 minus x. ஸோ இந்த 2 வேல்யூவை இந்த ஃபார்முலால நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்லையும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்லையும் இங்கே அப்ளை பண்ணியாச்சு. டைமிங்க்கு என்னது, t என்னது 9/2. ஸோ அதையும் போட்டாச்சு.
இது நார்மலாக எப்படி சால்வ் பண்ணலாம்னா இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது, டினாமினேட்டர் a + b a - bனா a² - b ஸ்கொயர், அதை டினாமினேட்டரை வச்சு இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கொண்டு போனோம்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணும், அது பார்க்கவே ஒரு 3 மார்க் சம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்க்கு நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஏ வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ எக்ஸுக்கு 4 வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 30/15 + 4 30/15 + 4 என்ன வரும், 30/19 ப்ளஸ் 30/15 - 4 என்ன வரும், 15 - 4னா 11 வரும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை ரெண்டும் எல்சிஎம் எடுத்தாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 209 கிடைக்கும். பட் இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்குது, 2ன்னு கொடுத்துருக்கு. ஸோ எந்த ஒரு இதுலையுமே 209 வந்து 2 டேபிள் கிட்ட வரவே வராது, கேன்சல் ஆகவே ஆகாது. ஸோ கண்டிப்பாக x = 4 இந்த வேல்யூ பாசிபிளே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 5 எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஸோ 15 + 5 15 - 5 15 + 5னா என்ன வரும், 20 போட்டாச்சு. 15 - 5னா என்ன வரும், 10. ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ 0 0 கேன்சல் ஆகி 3/2 + 3/1 வரும். இதை நார்மலாக எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9/2 கிடைக்கும். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடும் 9/2, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 9/2. ஸோ இதை வச்சு நம்ம சொல்லலாம் இதுதான் இதோட ஆன்சர். ஓகேயா? ஸோ இதை நார்மலாக நீங்கள் பண்ணலாம், பட் அது டைம் கன்சியூம் ஆகும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே வந்து ஆப்ஷன் பேஸ்ட் அப்ரோச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணணும்னா, நம்மளுக்கு எய்தர் ஏதாவது ஒரு ஸ்பீட் தான் கேட்டிருப்பாங்க, பட் கிவன் டேட்டாவில் 3 நம்மளுக்கு கொடுத்துருக்கணும். எய்தர் போட் ஸ்பீடு இல்லாட்டி ஸ்ட்ரீம் ஸ்பீட் கொடுத்துருக்கணும், ஒன்று டிஸ்டன்ஸு தென் டைம். ஸோ இது 3மே கண்டிப்பாக கொடுத்துருந்தா இந்த மாதிரி அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ செகண்ட் சம் பார்ப்போம். இங்கே அதே மாதிரி தான் பாருங்கள், ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டாங்க 5 km/h அண்ட் தென் டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க 10 km. ஸோ அப்ஸ்ட்ரீமையும் அண்ட் ரிட்டர்ன்ஸ் பேக் டவுன் ஸ்ட்ரீமையும் கவர் பண்ணுற டைமிங்கும் கொடுத்துட்டாங்க. அது என்னன்னா 15 minutes. ஸோ மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஹாராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 50 / 60, ஸோ 5/6 hourன்னு கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் டைம் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். T = distance by downstream speed plus distance by upstream speed. Tயோட வேல்யூ என்னது, 5/6. அதை போட்டாச்சு. டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க, 10. ஸோ அதை நியூமரேட்டரில் போட்டாச்சு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு வெலாசிட்டி ஆஃப் த போட், அதாவது போட் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. அப்போ போட் ஸ்பீடை தான் நம்ம எக்ஸா எடுத்துக்கணும். போன வாட்டி நம்ம ஸ்ட்ரீம் ஸ்பீட் தெரியாது, ஸோ ஸ்ட்ரீம் ஸ்பீடை தான் நம்ம எக்ஸா எடுத்திருக்கோம். இந்த வாட்டி என்ன கேட்டிருக்காங்கன்னா போட் ஸ்பீட். ஸோ போட் ஸ்பீடை தான் நம்ம என்னவா எடுத்துக்கணும், எக்ஸா எடுத்துக்கணும். ஸோ x + 5 வந்து ஸ்ட்ரீம் ஸ்பீட் கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு, x + 5. அண்ட் தென் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் போட் ஸ்பீட் மைனஸ் ஸ்ட்ரீம் ஸ்பீட்னால x - 5. ஸோ இது ரெண்டையும் தூக்கி இங்கே போடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 25 வச்சு போடுவோம். 10/25 + 5 என்ன வரும், 30. அதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ 10/25 + 5 30 ப்ளஸ் 10/25 - 5 என்ன வரும், 20. ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணோம்னா 1/3 + 1/2. இதை நார்மலாக சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 5/6ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ 25 தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் அப்ரோச். ஸோ உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான சம் கொடுத்துருக்கேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தென் டைப் 4. ஸோ டைப் 4ல் கொஸ்டின் எப்படி இருக்கும்னா ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அப்படின்னு கொஸ்டினில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டைப் 4 பார்க்கலாம். ஸோ டைப் 4ல் கொஸ்டினில் உள்ள கீவேர்ட் என்னென்னா ட்வைஸ் ஆர் த்ரைஸ். கொஸ்டினில் இந்த 2 கீவேர்ட் இருக்கும், ட்வைஸ் இல்லாட்டி த்ரைஸ். ஸோ இப்படி இருந்தாலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா டவுன் ஸ்ட்ரீமில் வந்து எப்பயுமே ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்பீட் அதிகமாக இருந்தாலே கண்டிப்பாக என்னது, டிஸ்டன்ஸும் நம்ம கூட கவர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலேயே சொல்லியிருப்பேன், டவுன் ஸ்ட்ரீம்னா என்னது, போட் ஸ்பீடும் வேவோட டிரெக்ஷனும் சேமாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்பீட் கூடும். அப்ஸ்ட்ரீம்னா என்ன, அப்படியே ஆப்போசிட், போட் ஒரு டைரக்ஷன்லையும் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஒரு டைரக்ஷன்லையும் இருக்கிறனால போட் ஸ்பீடை கம்மி பண்ணும். ஸோ இங்கே நம்ம எப்பயுமே
ட்வைஸ்ன்னு கொடுத்துருந்தாலும் சரி த்ரைஸ்ன்னு கொடுத்துருந்தாலும் சரி அது டவுன் ஸ்ட்ரீமுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ஸ்ட்ரீமை காட்டிலும் டவுன் ஸ்ட்ரீமில் நம்ம எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறோம், அப்ஸ்ட்ரீமை காட்டிலும் நம்ம டவுன் ஸ்ட்ரீமில் 3x டைம்ஸ் நம்ம வந்து கூட ஸ்பீடில் போகிறோம், கூட டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறோம். ஸோ அதுதான் மீனிங். ஸோ இப்போ பார்க்கலாம், a man swimming in a river which is flowing at 5 km/h finds that in a given time he can swim twice as far downstream as he can swim upstream. What will be his வெறும் ஸ்பீட் கேட்டிருக்கேன். ஸோ வாட் வில் பி ஹிஸ் ஸ்பீட்னா அதாவது போட் ஸ்பீட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க, ரிவர் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க வித் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஸோ ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னது 5 km/h. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2x இருந்தாலும் சரி 3x இருந்தாலும் சரி அதை நம்ம எப்பயுமே டவுன் ஸ்ட்ரீம்க்கு தான் எடுக்கிறோம். அப்ஸ்ட்ரீம் எக்ஸ் இப்போ இங்கே 2 km கவர் பண்ணுறாங்கன்னா இங்கே 2 × 2 4 km நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து இப்போ 2 km/h ஸ்பீடில் போனோம்னா இங்கே 4 km/h ஸ்பீடில் போகிறோம். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை எப்பயுமே எக்ஸாக எடுத்துக்கணும், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை 2x எடுக்கணும். இதே த்ரைஸாக இருந்துச்சுன்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எக்ஸாக இருக்கும், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் 3x இருக்கும் த்ரைஸாக இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் வில் பி ஹிஸ் ஸ்பீட் அப்படின்னா போட் ஸ்பீட். ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா வச்சு நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கிடுவோம். ஸோ ஸ்ட்ரீம் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் பை 2. ஸோ இதுதான் ஸ்ட்ரீம் ஸ்பீடோட ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடை பார்த்தா தெரியும் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஃபார்முலா என்ன, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை 2. இந்த ஸ்ட்ரீம் ஸ்பீட் கிவன் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து 5 அப்படியே போட்டாச்சு. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னது 2x மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னது x டிவைடட் பை 2. 2x மைனஸ் எக்ஸ்னா என்னது x டிவைடட் பை 2. இந்த 2 இங்கே போகும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 10. ஸோ இங்கே இதோட நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடாது, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், போட் ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸை தூக்கி டவுன் ஸ்ட்ரீம்லேயும் அப்ளை பண்ணுங்க, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்லேயும் அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு, x 10 அப்படியே வந்துடும். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னது 2x. ஸோ 2 × 10 அப்போ என்ன கிடைக்கும் 20. இப்போ இந்த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் வச்சு நம்ம போட் ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். ஸோ போட் ஸ்பீட் என்னது, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் பிளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை 2. ஸோ 30 டிவைடட் பை 2 உங்களுக்கு என்ன கிடைக்கும் 15 கிடைக்கும். ஸோ கொஸ்டின்ல உங்களுக்கு ட்வைஸ் த்ரைஸ்ன்னு வந்துச்சுன்னா கிவன் டேட்டா வச்சு நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ் வச்சுட்டு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அதை நம்ம வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை கண்டுபிடிச்சிட்டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த கிவன் ஸ்பீட் ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, அதே மாதிரி தான். man can row at 12 km/h in still water. அப்போ இது என்னது மேன் ஸ்பீட். மேன் ஸ்பீட்னாலும் போட் ஸ்பீட்னாலும் ஒன்று. ஸோ போட் ஸ்பீடுன்னு எழுதியாச்சு 12 km/h. He finds that he takes twice as much as time to row upstream than to row downstream when he covers a distance. அதாவது இவன் 2 மடங்கு டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறான் அப்ஸ்ட்ரீம் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன, எக்ஸ்ட்ரா டைம் தான் எடுக்கிறான். அப்போது டவுன் ஸ்ட்ரீமில் அவன் கம்மியான டைமிங்கில் போவான். கம்மியான டைமிங்னா என்ன, ஸ்பீடு கூட இருக்கும், டிஸ்டன்ஸும் கூட கவர் பண்ணுவான். இங்கே என்னதான் உங்களை அது குழப்புற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எக்ஸு, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 2x. ஓகே, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கிவன் டேட்டா வச்சு நம்ம அப்ரோச் பண்ணலாம். போன வாட்டி ஸ்ட்ரீம் ஸ்பீட்னால மைனஸ் போட்டிருக்கோம், இந்த வாட்டி போட் ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் பிளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை 2. ஸோ இங்கே 12 போட் ஸ்பீட் 12. ஸோ அதை போட்டாச்சு. 2x + x என்னது 3x by 2. இந்த 2 இங்கிட்டு போயிடும். ஸோ 24 is equal to 3x. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 3 டேபிளில் x is equal to 8ன்னு கிடச்சிடும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது, என்ன சொல்லியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸை வந்து நம்ம இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் 8ன்னு கிடச்சிருச்சு. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன கிடைக்கும், 2 × 8னா என்னது 16 கிடைக்கும். ஸ்ட்ரீம் ஸ்பீடோட ஃபார்முலா என்னது, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் பை 2. ஸோ 16 - 8 by 2, 8 by 2 இதை சால்வ் பண்ணிங்கன்னா 4. ஸோ இந்த 4 தான் உங்களுக்கு என்னது ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு a boat goes 6 km/h. அப்போனா என்னது, ஒரு 6 km/h அதோட ஸ்பீடே கொடுத்தாச்சு. அப்போ போட் ஸ்பீட் என்னது 6. ஸோ இதை வந்து நீங்கள் கிவன் டேட்டா எழுதியாச்சு. தென் but takes twice as much time in going the same distance against the current. ஸோ இங்கே த்ரைஸ்ன்னு ஒரு வேர்டிங்ஸும் வந்துருச்சு. ஸோ அப்போ இது நீங்கள் யாருக்கு த்ரைஸ் எடுத்துக்கணும், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கு 3xும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கு எக்ஸும் வச்சிடணும். ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸ் சம் மாதிரி ஃபர்ஸ்ட்டு எக்ஸை கண்டுபிடிச்சிக்கணும், அந்த எக்ஸை தூக்கி அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கும் அப்ளை பண்ணணும். தென் ஃபைனலி அப் டு ஃபைன் ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஸோ இதுதான்
ட்வைஸ் ஆர் த்ரைஸ்ன்னு கொஷினில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் அப்ரோச் இருக்கணும். தென் டைப் 5க்கு போகலாம். ஸோ இது டைரக்ட் ஃபார்முலா தான். கொஷின் என்ன கேட்பாங்கன்னா வாட் வுட் பி த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் போட், இல்லை வாட் வுட் பி த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஸ்விம்மர், இல்லை ஏதாவது ஒரு ஃபிஷ் அப்படின்னு கொடுப்பாங்க. இங்கே எல்லா டேட்டாவும் மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. பாருங்க, ஆவரேஜ் ஸ்பீடுன்னு இருந்தாலே 2 ஸ்பீடையும் மல்டிப்ளை பண்ணி அப் டு டிவைட் வித் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர்னா போட் ஸ்பீட். அதாவது 2 ஸ்பீடையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் வித் போட் ஸ்பீட். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் 10 km/h. ஸோ போட் ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமும் கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டையும் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் இங்கே அது வந்து தேவையில்லை, யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்பீடுன்னு ஒன்று இருந்தாலே இந்த 2 ஸ்பீட் தெரிஞ்சால் போதும். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் அண்ட் தென் போட் ஸ்பீட். ஸோ கிவன் டேட்டா வச்சு நம்ம டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் கண்டுபிடிக்கணும். டவுன் ஸ்ட்ரீம்னா என்னது, 2 ஸ்பீடையும் ப்ளஸ் பண்ணணும், 10 + 3 13. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா என்ன, 2மே மைனஸ் பண்ணணும், 7. அண்ட் தென் யூ ஹேவ் டு மல்டிப்ளை 13 × 7 டிவைடட் பை போட் ஸ்பீட். அவ்வளோதான். ஆவரேஜ் ஸ்பீட்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் மல்டிப்ளை பண்ணிட்டு போட் ஸ்பீடை டினாமினேட்டரில் போடணும். உங்களுக்கு கொஸ்டின் எல்லாமே டைரக்டாக கொடுத்துட்டா நோ ப்ராப்ளம். இல்லாட்டி ஸ்பீட் ஆஃப் போட்டையும் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமையும் வச்சு நீங்கள் இந்த 2 ஸ்பீடையும் கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் வந்து 4.5 km/h. ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டையுமே ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கிடைக்கும். 4.5 + 1.5னா 6. அது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா அது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட். 4.5 - 1.5னா 3 கிடைக்கும். ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணணும் நியூமரேட்டருக்கு. 6 × 3 18 டிவைடட் பை போட் ஸ்பீட். போட் ஸ்பீட் என்னது 4.5. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க, உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 4 km/h. இது ரொம்பவே ஈஸியான ஒரு டைப் தான். ஸோ இங்கே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருக்கேன். எல்லாமே கம்பைன் பண்ணி கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், பட் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்.